குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நான் மதத்தை வீட்டில் பூட்டிட்டு வந்துடுவேன், ஜாதியை வீட்டில் பூட்டிட்டு வந்துடுவேன்னு சொன்னார். அதுவும் சொல்கிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி என்ன சொன்னார், நான் ஒரு ஹிந்து தான், ஒரு ப்ராக்டிஸிங் ஹிந்து. ஆனால் நான் என்னுடைய மதத்தை, மத நம்பிக்கையவோ இல்லை என்னுடைய ஜாதி சார்ந்த அபிமானங்களையோ என்னுடைய வீட்டில் பூட்டிட்டு சமூக வேலைக்காக வந்துடுவேன். அதில் என்ன தப்பு இருக்குது? இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு அவங்க அப்பாவுடைய சொத்துல சம பங்கு கிடையாது. அது எப்படி சார் நியாயமாக இருக்கும்? ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாருன்னா அதுக்கு அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கிடையாது இந்திய சட்ட பிரகாரம். அது எப்படி சார் நியாயமாக இருக்கும்? அண்ணாமலை ஐயா அந்த ஸ்டாண்டு எடுக்கல். அவர் என்ன சொல்றாரு, நான் இப்போதைக்கு வில்லனை தீர்மானிக்க மாட்டேன், ஃபியூச்சர்ல தேர்தல் நேரத்தில் நம்ம பார்த்துக்குவோம். ஆனால் நான் பிரிசம்ஷன் பாலிடிக்ஸ் கிடையாது, நான் பெர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆவரேஜா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா குடும்பமும் எடுத்துக்கோங்க, பணக்காரன் விட்டுருங்க சார், நீங்க ஏழையா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, அவன் சம்பாதிக்கிற காசுல மெஜாரிட்டி காசு தான் புள்ள படிப்புக்கு தாங்க ஐயா செலவு பண்றான். ஆமா, இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்லாம் அவன் 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் போட ஆரம்பிச்சிட்டான். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பற்றின ஆலோசனை நிகழ்ச்சியில் நம்மிடையே அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அண்ணாமலையோட மாநாடு, வி த பீப்புள் முதல் மாநாடு, அதில் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதில் பலரும் இப்போ பாஜகவை சேர்ந்த பலரும் சொல்வது என்னவென்றால், மதத்தை வீட்டில் பூட்டிட்டு வாங்க அப்படின்ற விஷயத்தை முன்னிறுத்தி சொல்கிறாங்க. பாஜகலாம் சார், அவர் முதல்ல இருக்கும்போது நிறைய மதங்களை பற்றியெல்லாம், இந்து மதத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு. பல போராட்டங்கள்லாம் இந்து மதத்தை பற்றி பேசும்போது முன்னின்று நடத்தியிருக்காரு. ஆனால் திடீர்னு அவர் மதத்தை வீட்டில் பூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இப்போ அவர் மதத்தை வீட்டில் பூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன மாதிரி நான் கேள்விப்படலை. ஏன்னா அவரோட ஸ்பீச்சை நான் முழுசாக கேட்டேன். நான் மதத்தை வீட்டில் பூட்டிட்டு வந்துடுவேன், ஜாதியை வீட்டில் பூட்டிட்டு வந்துடுவேன்னு சொன்னார். அதுவும் சொல்கிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி என்ன சொன்னார், நான் ஒரு ஹிந்து தான், ஒரு ப்ராக்டிஸிங் ஹிந்து. ஆனால் நான் என்னுடைய மதத்தை, மத நம்பிக்கையவோ இல்லை என்னுடைய ஜாதி சார்ந்த அபிமானங்களையோ என்னுடைய வீட்டில் பூட்டிட்டு சமூக வேலைக்காக வந்துடுவேன். அதில் என்ன தப்பு இருக்குது? எந்த ஒரு அரசியல் தலைவனும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல அரசியலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை பின்னிறுத்திட்டு சமூக உடைய அக்கறையோட முன்னாடி வரணுன்றதுக்கு அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லையா சார்? கரெக்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி பாஜக இருக்கும்போது இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பார்வைகள்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போல்லாம் அவங்க என்ன நெருங்கி வராங்க. ஸோ பாஜக விட்டு வெளியே வந்த அப்புறம் தான் அந்த ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பாஜக என்றாலே இந்துத்துவ அமைப்பு, அவங்க இஸ்லாமியர்கள் எதிர்ப்பான அமைப்புன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பட்டிருக்கு. அது இவர் உண்மைன்ற மாதிரி சொல்ல வராரா? அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் நிறைய பேருக்கு பாஜக அப்படின்னா அது ஹிந்துத்துவ அமைப்புன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு 15 வருஷத்துக்கு பக்கத்துலையா சார் ஆட்சி பண்ணுறாங்க பிஜேபி இந்தியாவை? ஆமாம். இந்த 15 வருஷத்தில் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது சார்? இது எனக்கு தெரியல, சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனை வந்ததா? இல்லை. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹஜ் பணத்தை கூட்டியிருக்கு பிஜேபி அரசு, குறைக்கலை. அவங்களுக்கு கூடிய சலுகைகளை கூட்டியிருக்கு, குறைக்கலை. அவங்களுக்குரிய இடஒதுக்கீடுகளை கூட்டியிருக்கு, குறைக்கலை. இஸ்லாமியர்களுக்கு என்ன சார் கஷ்டம் வந்தது இந்த 15 வருஷ காலம்? இதே 15 வருஷ காலம் பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போமே. அங்கே பலுச்சி அப்படின்னா உங்களை கொண்டுடுவான், அங்கே சுஃபி அப்படின்னா கொண்டுடுவான். எந்த சுஃபியும் அவங்க உயிரோட இல்லை சார், சுஃபிகள் எல்லாத்தையுமே கொலை செஞ்சுட்டான். அங்கே அகமதியா அப்படின்னா கொண்டுடுவான், அங்கே எந்த அகமதியாவும் இல்லை சார், எல்லாரையும் கொண்டுட்டான். அதே மாதிரி அங்கே சியா பிரிவு இஸ்லாமியர்கள்னா அவங்களெல்லாம் கொண்டுடுவான். அப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு முஸ்லீமாக பாகிஸ்தானில் இருக்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு பார்த்துங்க. ஆனால் ஒரு முஸ்லீமாக இந்தியாவில் இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம்னு பார்த்துங்க. இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு இஸ்லாமியன் எங்கேயோ ஒரு இடத்துல காசாலையும் எங்கேயோ ஒரு இடத்துல ஈரான்லையும் சில கஷ்டத்தை அனுபவிக்கும் போது இங்கே உள்ளவங்க எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க, இஸ்லாமியர்கள் ஒன்றா சேர்றாங்க. அதுக்கு நிறையா நம்ம ஆளுங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்துக்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி போகிறாங்க, யாரும் அதுக்கு வெறுக்கலை. ஆனால் இந்துக்கள் கொலை செய்யப்படுறாங்கல்ல பங்களாதேஷில், ஏதாவது ஒரு இஸ்லாமியர்கள் அதுக்காக நிற்கிறாங்களா சார்? இல்லை, யாரும் நிற்கலை. ஏன் சார் தமிழ்நாட்டில்
எத்தனையோ இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க கோயம்புத்தூரில் பல பேரை கொன்னாங்க. ஏதாவது ஒரு இஸ்லாமிய சார்ந்த நல்ல மனிதர்கள் அதாவது அது தப்புன்னு சொல்லியிருப்பாங்களா சார்? இல்லை. ஸ்ரீலங்காவில் தமிழர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராடினாங்களா இல்லையா சிங்களனுக்கு அகேன்ஸ்டா? ஆனால் ஸ்ரீலங்காவில் உள்ள இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க? தமிழ் மரபை சார்ந்த இஸ்லாமியர்கள், தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தனி கட்சி ஆரம்பித்து அவங்க வந்து பிரபாகரன் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணல, தனியாக போயிட்டாங்கல்ல. ஃபத்வாவே போட்டாங்க. ஆமாம், ஃபத்வாவே போட்டாங்க. அப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? ஒரு இஸ்லாமியனா இருந்தால் அவங்க அரேபிய ஷேக்கோடைய மருமகன் அவங்களா நினச்சிக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன சார் செய்கிறது? நாம் இந்தியர்களா அவங்க நம்ம பிள்ளைங்கன்னு தான் நினைக்கிறோம். இப்போ அவங்களுடைய மனசை தான் அவங்க நிறைய மாற்றிக்கணும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்து அப்படின்னா அவனுக்குள்ள அவன் தன்னோட மதத்தை தாண்டிய ஒரு ஆன்மீகத்தை வந்து தேடிக்கிட்டு இருக்கான் அவன் அறியாமல். ஆனால் ஃபார் சம் ரீசன் இஸ்லாம் மதத்தில் வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய நாட்டுப்பற்று வந்து அந்த அரேபு நாடுகளோடையே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஏன் ரைட்டராங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கலிஃபா முறைன்னு ஒன்று அவங்களுடைய மதத்தில் இருக்குதான். ஏற்கனவே அந்த விஷயம் கலிஃபா முறைன்னு ஒன்று இருக்குதான். அதாவது அவங்களுடைய மத குருவே ஆட்சி குருவாகவும் மத சட்டமே ஆட்சி சட்டமாகவும் இருக்கணும்னு அவங்க நம்புகிறாங்களாம். அதனால அவங்க இது பண்ணுறதா சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியல. ஆனால் இந்துக்களாக இருக்கக்கூடிய நாம் அப்படி நினைக்க மாட்டோம்ல சார். அதனால அதையும் வந்து நம்ம சைடு குறைகள்னு சொல்லும் போதே நம்ம இன்னொரு சைடையும் பார்க்கணும்ல. இன்றைக்கும் ஒரு ஜமாத்தில் ஒரு 8 வயசு 10 வயசு பெண் குழந்தைக்கு தமிழ்நாட்டிலே கல்யாணம் பண்ணி வச்சா அதை தடுக்க போலீஸால முடியாது. ஏன்னா சைல்டு மேரேஜ் ஆக்ட், குழந்தை திருமண சட்டம்ன்றது இஸ்லாமிய நிக்காவுக்கு பொருந்தாது, இஸ்லாமிய கல்யாணத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லி சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு 8 வயசு குழந்தை இன்னைக்கு 2026ல் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஜமாத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதாவது நிக்கா பண்ணி வைக்கிறாங்கன்னா அதை போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. அது எப்படி சார் நியாயமாக இருக்கும்? இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு அவங்க அப்பாவுடைய சொத்துல சம பங்கு கிடையாது. அது எப்படி சார் நியாயமாக இருக்கும்? ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஒருத்தர் வந்து டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாருன்னா அதுக்கு அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கிடையாது இந்திய சட்ட பிரகாரம். அது எப்படி சார் நியாயமாக இருக்கும்? இப்போ தான் பெண்களுக்கு உதவி பண்ணுறேன்றாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் ஐயா. அப்போ விஜய் ஐயா வந்து 8 வயசு பெண் குழந்தை கல்யாணம் பண்ணுறத சட்ட பிரகாரம் அங்கீகரிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் எந்த வகையில் சார் இஸ்லாமிய பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு? இன்னைக்கு விஜய் ஐயா இஸ்லாமிய பெண்ணுக்கு சொத்துல சம உரிமை இல்லை அப்படின்றத சட்டப்படி தமிழ்நாட்டில் அங்கீகரிச்சிட்டு இருக்காரு. அவர் எப்படி சார் இஸ்லாமிய பெண்களுக்கு நியாயமான? அண்ணாமலையோட பார்வையில் வந்து வித்தியாசமா இருக்குன்றீங்களா? நீங்க உங்க பார்வையை மாத்துங்க சார். நீங்க என்னமோ எல்லாத்தையுமே வந்து மதம் சார்ந்துன்னு பேசுறீங்களே, அப்ப அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய உரிமை சார்ந்து நீங்க எங்க பேசுறீங்க? நீங்க அதை மாத்திரம் விட்டுட்டு அண்ணாமலைக்கு மாத்திரம் வந்து அது எப்படி சார் நியாயமா இருக்கும்? நீங்க நியாயம்னா 2 பக்கம் நியாயத்தை பேசணும்ல. ஒரு சைடு நியாயம்ன்றது நியாயம் கிடையாதுல்ல சார். சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் வந்து அவர் யாரையுமே விமர்சிக்கலை. பிஜேபியோ இல்லை வந்து ஏன் கட்சியை விட்டு வெளியே வந்தேனோ அதை வந்து அவர் பேசலை. அதுக்கப்புறம் திமுகவும் பேசலை. அப்புறம் வந்து தாவேக்காவும் பேசலை. கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் விமர்சிப்போன்னு சொல்லிட்டார். ஸோ அவர் வந்து எதிரில் யாரையுமே விமர்சிக்காத ஒரு சூழ்நிலையில் வந்து பலரும் வந்து அவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது? சார் எனக்கு நான் அவருடைய ஸ்பீச்சை பார்த்ததுக்கப்புறம் அதே காலகட்டத்தில் வந்து அந்த ஸ்பீச்சை பார்த்து முடித்த உடனே நான் விஜய் ஐயாவுடைய ஸ்பீச்சை பார்த்தேன். ஏன்னா எனக்கு 2 ஃபார் சம் ரீசன் எனக்கு தமிழ்நாடு ஒப்பீடு வேணும்னு நினச்சேன். அதனால் 2யுமே நான் பார்த்தேன். பார்க்கும் போதே நடுவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஸ்பீச்சும் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு மனசில் என்ன புரிஞ்சதுன்னா, ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு. இனிமே வந்து இந்த ஊசி போன மசால் வடை கட்சி, இந்த உதுத்து போன உளுந்த வடை கட்சியெல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு எனக்கு உள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. நான் எதை மசால் வடை எதை உளுந்த வடைன்னு சொல்கிறேன்னு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பழைய கட்சிகள்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படின்றது வந்து ஒரு மனதளவில் எனக்கு தோணுன ஒரு விஷயம். அதாவது ப்ரிசம்ஷன் பாலிடிக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ்னு 2 இருக்குது சார் உலகத்தில். ப்ரிசம்ஷன் பாலிடிக்ஸ்னா நீ எத்தனை பேர் மண்டையை கழுவுன அதை வச்சு நீ எப்படி அரசியல் பண்ணுற அப்படின்றது ப்ரிசம்ஷன் பாலிடிக்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ்னா நீ எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றின அதை வச்சு எப்படி நீ அரசியல் பண்ணுற அப்படின்றது பெர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ். அண்ணாமலை ஐயா வந்து நான் மண்டைய கலவர அரசியல் பண்ணலடா, நான் வாழ்க்கையை மாத்திர அரசியல் பண்ணுறேன்டா அப்படின்ற வாக்கியத்தில் நிற்கிறார். ஆனால் அரசியல் பண்ணுறேன்றல நிற்கிறார்.
நான் வந்து எதிர்வினை அரசியல் பண்ணுறது தான் தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் நடந்திருக்குங்க அங்கய்யா. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சினிமா கூட யார் ஹீரோன்றது மேட்ரு கிடையாது, எவனை எதுக்குறான் ஹீரோன்றதை வச்சு. அதாவது வில்லன் யாரு, வலுவான வில்லனா இருக்கணும். ஸ்ட்ராங் வில்லன். நீங்கள் வில்லன் இல்லாத படம் ஹிந்தியில் ஹிட் ஆயிருக்குங்க. மலையாளத்துல எல்லாம் நிறைய படம் வில்லனே இருக்க மாட்டான், ஆனால் ஹிட் ஆகும். ஆனால் தமிழ்நாட்டில் வில்லன் இல்லாத படம் ஹிட் ஆனதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் எதிர்வினை படங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் ஓடும், எதிர்வினை அரசியல் தான் தமிழ்நாட்டில் ஓடி இருக்கு. திமுகவை எதிர்த்தாரு, அதனால அதிமுக அப்படின்னு ஒன்று வந்தது. நாங்கள் வந்து டெல்லிக்கு ஹிந்தியை எதிர்த்தோம், அதனால திமுக. அப்போ எதிர்வினை தான் இங்கே தேவை. இப்போ விஜய் ஐயாவை எடுத்துக்கிட்டா கூட அவர் என்ன பண்ணாருன்னா, திமுக வந்து தீய சக்தி, தாவேகா வந்து தூய சக்தி. அப்போ ஒரு வில்லனை எதிர்க்கக்கூடிய ஒரு ஹீரோ, அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அண்ணாமலை ஐயா வந்து அந்த ஸ்டாண்டு எடுக்கல. அவர் என்ன சொல்றாரு, நான் இப்போதைக்கு வில்லனை தீர்மானிக்க மாட்டேன், ஃபியூச்சர்ல தேர்தல் நேரத்தில் நம்ம பார்த்துக்குவோம். ஆனால் நான் வந்து ப்ரிசம்ஷன் பாலிடிக்ஸ் கிடையாது, நான் பெர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ்னு சொல்றாரு. நான் அண்ணாமலை ஐயாவுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரக்ஸ் அது வந்து ஒரு அந்த 1.5 மணி நேரம் அவர் பேசியிருக்கிறாரு. அதுல அந்த 1 நிமிஷம் முக்கியமான விஷயத்தை மாத்திரமே நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். 1 நிமிஷம் அதை போடவா, நீங்க கேட்க தயாரா? போடுங்க. 2024-25 அரசு பள்ளியில 45 லட்சம் பேர் படிச்சாங்க. இன்னைக்கு அது 40 லட்சமா குறைஞ்சிருக்கு. அரசு பள்ளி பக்கம் யாருமே போறதில்ல. அதை சரி பண்ணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல சராசரியாக ஒரு நோயாளிக்கு சிகிச்சைக்கு தேவையான பணம் 44,535 ரூபாய். இங்க டாக்டர் இருக்காங்க. இந்தியால தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்கு அதிகமாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். இந்தியா 33,000 கொடுக்குறாங்க, நம்ம 43,000 கொடுக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சி வரும் பொழுது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல வேர்ல்டு கிளாஸ் அதுல இருக்கணும், மெடிசன் இருக்கணும். அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸா இருக்கணும், அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸா இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய நோக்கமா. நம்ம போக போறோம், இன்னைக்கு போலீங்க, போக போறோம். நோக்கம் என்ன நிறைய பேர் கேட்கிறாங்க. மெய்யான சமூக நீதி, உண்மையான சமூக நீதி, போலி சமூக நீதி கிடையாது. மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி. எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி போகணும், எல்லா மக்களுக்கும் நிலையான வளர்ச்சி போகணும். வேளாண்மை எழுச்சி. இன்னைக்கு விவசாயத்தை யாருமே பண்ண முடியாதுங்க. வேளாண்மையை திரும்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும். பண்பாட்டு மீட்சி, தமிழன் என்கின்ற அடையாளத்தை இந்திய வரைபடத்துக்குள்ள மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பண்பாட்டு மீட்சி, ஆட்சியிலே புரட்சி, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. அதனால ஒரு இப்போ இதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அந்த ஸ்பீச்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு நான் நினைக்கிறது. அதாவது மெய்யான சமூக நீதி, ஆட்சியில் புரட்சி, அது கடைசியாக வந்துடுறாரு. இப்போ இல்லை, வருங்காலத்தில் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதாவது ஆட்சியில் புரட்சி பண்ணணும்னு, தொழில் வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, இதை சொல்லிட்டு கடைசியாக ஆட்சியில் புரட்சி அப்படின்றார். அப்படின்னா அவர் ஆட்சியில் புரட்சின்னா என்னங்க அர்த்தம்? விஜய் ஐயாவுக்கு எதிர்வினை அரசியல் பண்ணுறாருன்றதுல கிளியர் பண்ணிட்டார். ஆனால் அதை என்ன ப்ராசஸ் எடுக்கிறார் பாருங்க. 2 பாயிண்ட் சொன்னாருங்க. அது ரொம்ப, நான் வந்து ஏன் அந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, கல்வி மருத்துவம் சொல்கிறேன். ஏன் இந்த 2 பாயிண்ட்டை முக்கியம்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஆவரேஜாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா குடும்பமும் எடுத்துக்கோங்க. பணக்காரன் விட்டுருங்க சார், நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, அவன் சம்பாதிக்கிற காசில் மெஜாரிட்டி காசு தான் புள்ள படிப்புக்கு தாங்க ஐயா செலவு பண்ணுறான். ஆமாம். இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூல்லாம் அவன் 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் போட ஆரம்பிச்சிட்டான். ஒரு புள்ள பெத்தான்னா அந்த புள்ளைக்கு அவன் செலவு பண்ணுறதே ஒரு சாதாரண மனுஷனுடைய 3/4 செலவு போயிடுது. இதை மீறி 1-2 அவனால் சேமிக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அவன் வீட்டில் என்னைக்காவது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனான்னா அவன் சேமித்த பணத்தை ஆஸ்பத்திரிக்காரன் தூக்கிட்டு விட்டுறான். இப்போ இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே பேசுனது இல்லைங்க. விஜய் ஐயாவே பேசுனது கிடையாது. விஜய் ஐயா வந்து அவர் வந்து திமுகவை எதிர்த்து பேசுறதுலேயே அவர் டேத்தை வேஸ்ட் பண்ணிருக்கார். ஆனால் விஜய் ஐயா இதை வந்து நல்லா கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை அவர் வந்து பழைய எக்ஸ் ஒருத்தர் இருக்கார்ல, எக்ஸ் முதல்வர், அவரை பார்த்து என்ன முதல்வர், என்ன அங்கிள், கேக்குதான்னு ஒன்று அவருடைய ஸ்பீச்சில் பேசுவார். யாரு? விஜய். இப்போ அண்ணாமலையோட இந்த ஸ்பீச்சை நம்ம விஜய் சாருக்கு கேக்குதா முதல்வர் அவர்களே, கேக்குதா? நீங்க பேசல முதல்வர் அவர்களே, குழந்தைகளுடைய படிப்பு செலவு கூடி இருக்குது, அதை குறைக்கணும்னு நீங்க பேசல முதல்வர் அவர்களே, அண்ணாமலை பேசிட்டார் முதல்வர்களே, கேக்குதா?
மெடிக்கல் ஃபீஸ் எல்லாம் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்காரன் சூறையாடி ஏழைகளையும் சாதாரண மிடில் கிளாஸ் சேமிச்ச எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான் அந்த பிரைவேட் ஆஸ்பத்திரி. 100 கோடி ரூபா போட்டான் ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரி ஜெயலலிதா அம்மாவுக்கு. என்ன வைத்தியத்துக்கு 100 கோடி ரூபா போட்டான்னு எவனுமே கேட்க வக்கு இல்லாமல் கிடந்தோம் நாங்கள் தமிழ்நாட்டுக்காரனுங்க. இன்னைக்கு எங்கள் அம்மாவை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் அவன் போட்டது தான் பில்லு. என்னடா பில்லு, ஏன்டா பில்லுன்னு எங்களால் கேட்க முடியாது. கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பற்றி எந்த அரசியல் கட்சி இது வரைக்கும் பேசலை. அண்ணாமலை ஐயா பேசிட்டாரு. அண்ணாமலை ஐயா பேசுறது கேட்குதா முதல்வர் அவர்களே? நாளைக்கு ஒரு நாள் இந்த மிடில் கிளாஸும் இந்த ஏழைகளும் ஐயையோ நம்ம காசெல்லாம் நம்மளே அறியாமல் இந்த பிரைவேட் ஸ்கூல்காரனும் இந்த பிரைவேட் ஆஸ்பத்திரிக்காரனும் கொள்ளை அடித்து எடுத்துகிட்டு போகிறானே, நம்மளை காப்பாற்ற யாருமே வரலையே. இதை பற்றி அண்ணாமலை ஐயா மாத்திரம் தானே பேசினாரு. நம்ம ஹீரோ விஜய் சார் பேசக்கூட இல்லையான்னு நினச்சாங்கன்னா முதல்வர் அவர்களே உங்களுக்கு ஓட்டு குறைஞ்சிரும். முதல்வர் அவர்களே 30% தான் விஜய் ரசிகர்கள் அவர்களுக்கு போட்டாங்க. கண்டிப்பாக சார். மிச்சம் உள்ளவங்க எல்லாம் சாதாரண மக்கள் தான் போட்டாங்க. இன்னொரு விஷயம் சார், இப்போ இது ஒரு பக்கம் அண்ணாமலையோட அடுத்து திருச்செந்தூர் போன்ற நிகழ்வுகள்லாம் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம திருச்செந்தூர்னு சொல்லும்போது முருகருக்கு வந்து பிரதானமாக பேசப்பட்ட சூழ்நிலை. இப்போ வந்து தெலுங்கில் வந்து முருகன் ஒரு படம் எடுக்கிறாங்க, என்டிஆர் நடிச்சது. அதில் வந்து கீழே வந்து ஒரு டேக்லைனாக போடல, அவர் ப்ரொடியூசர் ஒன்று போட்டிருக்காரு, பார்ன் இன் நார்த் அண்ட் வர்ஷிப்ட் இன் சவுத் அப்படின்னு போட்டிருந்தார். உடனே வந்து இங்கே இருக்கிற தமிழ் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், கடவுள் மறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, வெற்றிமாறன் அப்படின்ற இடதுசாரி சிந்தனையாளர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுப்பதற்கான டீசரை ஏஐ மேலே வெளியிட்டிருக்காரு, தனுஷ் நடிப்பார் அப்படின்ட்டு. அது எழுதியது யாருன்னா அறிவுமதி என்கிற ஒரு தீக்காக்காரர். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முருகர் என்பது கடவுள் கிடையாது, ஒரு நிலத்தோட தலைவர் அப்படின்ட்டு அந்த புத்தகத்தில் சொல்ல வர்றார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் முருகரை வந்து கடவுள் ஸ்தானத்திலிருந்து மனித ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அடுத்த கட்டத்திற்கு, அதாவது வந்து முருகரை வழிபாட்டையே ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதான்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு எப்படி சார் பார்க்குறீங்க? சார், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஆதி காலத்திலேருந்து தமிழர்களாக நம்ம இயற்கையை வழிபடுறவங்க. நம்ம இன்றைக்குமே கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பூர்வ குடிகளையும் இயற்கையும் வழிபடுவோம். இந்த இயற்கை வழிபாட்டில் இருந்தால் சூரிய தெய்வத்தை வழிபடுறது, அதில் இருந்தால் அந்த பொங்கல் திருவிழா நம்ம மாத்திரம்தான் வந்து நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் குலதெய்வம்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் தெய்வம்ன்றது எல்லாமே தெய்வம். கடவுள் அப்படின்றவன் இந்த பிரபஞ்சத்தை படைச்சான் அப்படின்றது கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை. இந்துக்களுடைய நம்பிக்கை கடவுள் படைக்கலை இந்த பூமியை. நீங்கள் ரிக்வேதத்தை படிச்சிங்கன்னா ரிக்வேதத்தில் தெய்வம் வருது. அந்த தெய்வத்து பேர் பிரஜோபதி. அந்த தெய்வம் என்ன சொல்லுது, நான் இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறேன்னு அது சொல்லலை. அந்த தெய்வம் என்ன சொல்லுது, நானே இந்த பிரபஞ்சமாக மாறட்டும்னு சொல்லுது, ஆக்கட்டும்னு சொல்லலை. தயவுசெய்து இந்த வரிசையை நான் திரும்பவும் சொல்கிறேன். ரிக்வேதத்தில் லெட் மீ பி ஆல் அப்படின்றாரு கடவுள். நானே அனைத்தாகவும் மாறட்டும்னு சொல்கிறார். அதனால நம்ம தொடுற பொருள், நம்ம இந்த காற்று, நீங்கள், நான், இந்த உடம்பு, இது எல்லாமே தெய்வம். தெய்வத்தை இதிலிருந்து எடுத்துட்டீங்கன்னா இது இருக்காது. தெய்வத்தால் ஆக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம். அதனால தான் வீட்டுக்கு வர்றவங்கள நம்ம வந்து வணங்குறோம். அதனால இங்கே தெய்வம் இல்லாதது ஒரு இடமே கிடையாது. மரத்தை சுற்றுவோம் தெய்வம்னுவோம். மசூதி கட்டை கொண்டு போவான் ஒரு லாரியில் கல், அதில் ஒன்று கீழே விழுந்துடும், அதுக்கு பட்டையை போட்டு சிவனு கும்பிட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம எல்லாத்தையும் கடவுள்னு கும்பிட்றோம் சார். அதனால இது கடவுள்னா நம்மளுக்கு தனி கிடையாது. இது எதுவுமே தெரியாதவன் இருக்கான் பார்த்தீங்களா, முன்னாடியும் தெரியாமல் பின்னாடியும் தெரியாமல், நம்ம வேதமும் தெரியாமல் ஆகமும் தெரியாமல் சில பேர் இருப்பான். அவன் தான் என்ன பண்ணுவான், கடவுள் வேற அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவான். டே நீ என்னத்தை வேணாலும் கும்பிட்டு சொல்லிக்கோ, நான் நம்புகிறேன்டா, என் நம்பிக்கை தான் கடவுள். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இஸ்லாமியர் நண்பர்கள் என்கிட்டயே என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோன்றாங்க. என்னப்பா நீங்கள் கோயிலுக்கு எப்படி போகிறீங்க, உங்களுடைய இஸ்லாம் மதத்து பிரகாரம் அது ஹராம், அதாவது சிலை வழிபாடுன்றது ஹராம், நீங்கள் கும்பிடவே கூடாது அப்படின்னு நான் கேட்டதுக்கு என் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த அல்லாவை கும்பிட்டா ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க, வீட்டில் பல பிரச்சனைகள், வீட்டில் பல கஷ்டங்கள் வருது, இந்த அல்லாவை கும்பிட்டா எங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் போக மாட்டேங்குது. இந்த ஜோசியக்காரங்கிட்ட பார்க்குறோம், அவன் சொல்கிறான் நீங்கள் போய் இந்த கோயிலில் விளக்கு போடுங்க, பரிகாரம் பண்ணுங்கன்றா, நாங்கள் போகிறோம், அதெல்லாம் நடந்துருது, அதனால நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாங்க. இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜமாத்தில் ஒரு ஐயா இருக்கிறார், முஸ்லீம், இவர் பெரியவர், அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இப்படி எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், அது உண்மைதாங்க, இந்த அல்லாஹ்வெல்லாம் கும்பிட்டா ஒன்றும் நடக்காது அப்படின்னாரு. என்னங்க நீங்களே எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அல்லாஹ் கும்பிட்டா நடந்துட்டு இருந்தது, இப்போ எல்லாம் கும்பிட்டா நடக்கிறது கிடையாது, முருகனை கும்பிட்டா தான் நடக்குதுன்னாரு. எதுனாலங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மிந்திலாம் அல்லாஹ் பற்றி பாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நாகூர் ஹனீஃபான்னு ஒருத்தர்லாம் இருப்பாங்க, அவர்லாம் அல்லாஹ் பற்றி பாடுவார்.
இந்த பாட்டை கேட்டு கேட்டு மக்களுக்கு அல்லாஹ் மேலே பக்தி இருந்தது, அன்பு இருந்தது. அந்த அன்போடு அல்லாஹ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லும் போது அவன் காப்பாற்றினான். ஆனால் இன்னைக்கு நீ பாடுறதெல்லாம் ஹராம்னு சொல்லிட்டான் ஜமாத்தில். அதனால சமீப காலங்களில் யாருமே அல்லாஹ் பற்றி எந்த பாட்டும் பாடுறதில்ல. அல்லாஹ் மேலே பக்தியே கிடையாது. இந்த லெஃப்ட் ரைட்டு போடுற மாதிரி டெய்லி போ, இப்படி எந்திரி உக்காரு தொழுகுன்னு கூண்டுக்கிட்டு இருக்கிறான். மனசில் அவனுக்கு அன்பே கிடையாதுங்க கடவுள் மேலே. அப்போ அவன் கேட்டது எப்படிங்க நடக்கும்? அந்த அன்பு எங்கே இருக்கோ அங்கே தாங்க நடக்கும். இவன் ஏன் உருவம் இருக்குது உருவம் இல்லை அதெல்லாம் வேற. கடவுள் எல்லா உருவமும் அவனோட தான். அது எதை கும்பிட்டாலும் அவனை தானே கும்பிட்றான். அவன் அட்லீஸ்ட் இது முருகன் நம்மளை காப்பாற்றுவான்னு நம்பிக்கையோடு போகிறான், அது நடக்குது. இந்த உருவமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அவனை பற்றி பாடவும் கூடாது ஒன்றும் கிடையாது. எல்லாரும் வரிசையில் நின்று தொப்பி போட்டுக்கோ, முழங்கால கீழே பேண்ட் போட்டுக்கோ, குனி எந்திரின்னு அப்படியே லெஃப்ட் ரைட் மாத்திரமே போடுனா கடவுள் எப்படி காப்பாற்றுவான்? அதனால தான் காசால கடைசியாக அவன் பேர் தானே சொல்கிறானுங்க. காப்பாற்றுறானா? காசால எத்தனை பேர் சாகிறான்? ஈரானில் எத்தனை பேர் செத்துட்டு இருக்கான்? காப்பாற்றுறானா? நீங்கள் அல்லான்னு நம்பிக்கை இருந்தால் தாங்க வரும். அந்த நம்பிக்கை அங்கே போயிடுச்சுங்க, அந்த அன்பு போயிடுச்சு. இன்னைக்கு அங்கே வெறும் சடங்கு சம்பிரதாயம் தான் இருக்குது. அங்கே பக்தி இல்லை. பக்தி குறைய குறைய வேண்டுதல் பலிக்காது. பக்தி இருக்கிறனால தான் அவர் ஜோசப் விஜய்னு சொன்னாலும் வேலை பிடிச்சிக்கிட்டு முருகன்கிட்ட போகிறாரு. அவர் எதுக்கு போகிறாரு? ஏன்னா முருகன்கிட்ட போனால் காரியம் நடக்குது, கேட்டதை கொடுக்குறான் முருகன். பக்தி இல்லாத இடத்துல வேலைக்கு ஆகாதுன்றதுக்கு இது இன்னொரு ப்ரூஃபுங்க. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.